Hello students, last video la nama vandu types of partnership பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை தான் நம்ம வந்து டீடுன்னு சொல்கிறோம். இப்போ 2 or more பர்சன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்குவாங்க, ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒப்பந்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த firm which outline the terms and conditions of the partnerships between partners. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அதாவது பார்ட்னர்களுக்கிடையே அவங்களுக்குள்ள ஒப்புதலை தட் இஸ் எல்லா விதத்துலேயும் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிஸ்னஸில் வந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போடப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீட்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களுக்கான ரோல் என்ன, அவங்களுக்கான வேலை என்ன, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத எடுத்து சொல்கிறதா தான் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்து கரெக்டாக ஒரு அலைண்டாக ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு போட்டு அதற்கேற்ப அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நடக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கம்பல்சரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தால் அது வந்து சேஃபர் சைடாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுறாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீட் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ட்னர்ஷிப் இஸ் அ voluntary association of people who come together for achieving common objectives. இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து 2 or more persons வந்து ஒன்றா சேர்ந்து வாலண்டராக ஓகே நம்ம இந்த பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாலண்ட்ரியாக அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்றாக இணைந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்காக அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுவாங்க. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆர்டர் டு என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப் எ கிளியர் அக்ரிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் கன்சர்னிங் த பார்ட்னர்ஸ் இஸ் எசென்ஷியல் ஸோ தட் there is no misunderstanding later among the partners. ஓகே, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஓகே நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வாய் வழியாக ஓரலாக மட்டும் பேசாமல் அது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில், அதாவது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, பிஸ்னஸில் என்ன மாதிரியான எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் வந்து போடப்பட்டிருக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், லாஸ் வந்தால் எப்படி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் தெளிவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுபடி தான் அவங்க வந்து நடந்துக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பார்ட்னருங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சச் அன் அக்ரிமெண்ட் கேன் பி ஓரல் ஆல் ரிட்டன். அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒன்று அவங்க வந்து வாய் வார்த்தை மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கலாம். இல்லை ரிட்டன் டாக்குமெண்ட்டாக அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஸோ பிஸ்னஸை நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஈவன் தோ இட் இஸ் நாட் எசென்ஷியல் டு ஹாவ் எ ரிட்டன் அக்ரிமெண்ட், இட் இஸ் அட்வைசபிள் டு ஹாவ் எ ரிட்டன் அக்ரிமெண்ட். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் வந்து போடணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. பை அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் இப்போ சொந்தக்காரங்களே 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா. சரி, ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் என்ன தான் வந்து ஒரு ஓரல்
அக்ரிமெண்ட் மூலிமா வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிறத விட ரிட்டன் அக்ரிமெண்ட் மூலிமா ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து என்டர் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து எந்த ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணாது. அதே போல் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு எவிடன்ஸாக ஒரு சாட்சியாக வந்து செயல்படும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அப்போது நான் அன்றைக்கி அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்பாங்க. அதுவே நம்ம ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓகே நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அந்த வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அப்போது அந்த அக்ரிமெண்ட்டை தாண்டி நீங்கள் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. அப்போது அது ஒரு எவிடன்ஸாக வந்து நமக்கு அந்த பார்ட்னர்ஷிப் டீட் வந்து நமக்கு அமையுது. த ரிட்டன் அக்ரிமெண்ட் which specify the terms and conditions that govern the partnership is called the partnership deed. அதாவது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்தெந்த வழிகளில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், தட் இஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், என்ன டேர்ம்ஸில் இருக்கணும், அதற்கான கண்டிஷன்ஸ் விதிமுறைகள் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்னருக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே அதே போல் ப்ராஃபிட்டை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ரேஷியோ பிரிச்சுக்குவாங்க, எப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை அவங்க வந்து க்ளோஸ் பண்ண முடியும், எந்தெந்த சுச்சுவேஷனில் க்ளோஸ் பண்ண முடியும், இப்படி எல்லா விஷயங்களுமே நூக் அண்ட் கார்னர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் அ சேஃபர் சைட் டு த பார்ட்னர்ஸ். ஸோ அக்ரிமெண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இருக்கும் பொழுது அதை தாண்டி எந்த விஷயத்தையும் செய்யவும் முடியாது. அது வந்து ஒரு சேஃப்கார்ட் மாதிரி வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்கு இருக்கும். த பார்ட்னர்ஷிப் டீட் ஜென்ரலி இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம். அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது சில வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க, பொதுவானதாக. இதெல்லாமே மோஸ்ட்லி எல்லா டாக்குமெண்ட்லேயுமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஃபர்ம். நேம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா அந்த பிஸ்னஸினுடைய பெயர் என்ன. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஊபர் அண்ட் ஸ்பாட்டிஃபை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஊபர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேப்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு கேப்ஸ், ஆட்டோஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி அது. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மியூசிக் ஆப் இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து இணைந்து இன்றைக்கி செயல்பட்டுட்ருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் வந்து அதிகப்படியாக தேவை. கேபையோ ஆட்டோவையோ வந்து புக் பண்ணுற ஆட்களும் தேவை. அதே சமயத்தில் ஸ்பாட்டிஃபை மியூசிக்கை வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனுடைய வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துறதும் இவங்க ரெண்டு பேரினுடைய நோக்கம். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஊபர் அண்டு ஸ்பாட்டிஃபை இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக வந்து செயல்பட்டுருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த நேம் ஆஃப் த ஃபர்ம், அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். செகண்ட், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் பிஸ்னஸ். என்ன மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து பண்ண போகிறீங்களா, என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், என்ன ஷூ கடை வைக்க போகிறீங்களா, வாட் எவர் மேபி. ஓகேவா. என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் லொக்கேஷன் ஆஃப் பிஸ்னஸ், எந்த இடத்துல பிஸ்னஸை பண்ண போகிறீங்க அப்படின்றதும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு சில பிஸ்னஸ் இப்போ வந்து சீசனல் பிஸ்னஸஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தீபாவளி டைம்னா பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 months மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போது 2-3 பேர் என்ன பண்ணுவாங்க, பல்காக வந்து கிராக்கர்ஸை எல்லாம் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த 3 மாதத்துக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை லாபத்துக்கு விற்றுட்டு 3 பேரை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது டியூரேஷன், எந்த கால அளவு வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து நடத்த போகிறீங்க, லைஃப் டைம் வந்து அந்த பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து 6 months இல்லை 1 year இல்லை 5 years. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்றதும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ஈச் பார்ட்னர்.
ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது முக்கியம். முதலீடு செய்யணும் இல்லையா? பணம் போட்டால் தானே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி நம்ம அது மூலிமா நம்ம லாபத்தை எடுக்க முடியும். அப்போது அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, 2 or more persons involved in the partnership deed. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஒவ்வொரு பார்ட்னரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ட்னர் ஏ, பார்ட்னர் பி, பார்ட்னர் சி இருக்கிறாருன்னா பார்ட்னர் ஏ வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பார்ட்னர் பி வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பார்ட்னர் சி வந்து 2 lakhs rupees கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஈச் பார்ட்னர் வந்து எந்த அமௌண்ட்டை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த பிஸ்னஸ்க்கு போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பார்ட்னர்ஸுமே என்ன அர்த்தம், ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்தால் இவ்வளோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இவங்க பிரிச்சுக்கலாம், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சுருப்பாங்க. அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து 50% ப்ராஃபிட்லேருந்து எடுத்துக்கலாம், ஒருத்தர் வந்து 25%. ஆனால் அது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் அளவு ப்ராஃபிட்டை அவர் ஷேர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் டீடில் அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸை எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லப்படாத போது ஈக்குவலாக எல்லாருமே எல்லா பார்ட்னர்ஸுமே ப்ராஃபிட்டையோ லாஸையோ ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதையும் கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். டியூட்டிஸ், ஸோ அவங்களுடைய ஒர்க் என்ன? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும். அதே போல் அந்த பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையுமே கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து உண்மைத்தன்மை உடையதாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்குன்னு சில அசட்ஸ் இருக்கும், அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி அதை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கிறது வந்து ஒரு பார்ட்னருடைய முக்கியமான ஒரு டியூட்டியாக இருக்குது. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பிஸ்னஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்ட்னர் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க வந்து நேர்மையானவங்களாகவும் எந்த ஒரு மிஸ்ஃப்ராடுலண்ட் வந்து பண்ணாமல் அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறவங்களா இருக்கிறது வந்து ஒவ்வொரு பார்ட்னருனுடைய கடமையாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்னலாம் ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, ஈச் பார்ட்னர் வந்து அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வெளியே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து ஃபினான்ஸை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கான டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அதே போல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்னர். ஆப்ளிகேஷன்னா என்ன? இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் இல்லையா? அப்போ அந்த கடனை வந்து பிஸ்னஸ்க்காக 3 பேரும் சேர்ந்து தான் வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது அப்போது அந்த கடனை வந்து எப்படி இவங்க 3 பேரும் வந்து அடைக்க போகிறாங்க, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அதுதான் டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். அடுத்தது சேலரிஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதற்கேற்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சேலரிஸை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து இப்போ 1 lakh ஒருத்தர் போட்டிருக்காங்க, 50,000 போட்டிருக்காங்கன்னா ஈக்குவலாக சேலரி வாங்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ அதற்கேற்ப அவங்களுடைய சேலரி ஃபிக்ஸேஷன்ஸ் இருக்கும். அதே போல் வித்ட்ராவல்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து கம்பெனிலேருந்து வித்ட்ரா பண்ண முடியும் அவங்களோட இதுக்கு பர்சனல் யூஸ்க்காக அப்படின்றதும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது டேர்ம்ஸ் கவர்னிங் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் தி பார்ட்னர். அதாவது ஒரு பார்ட்னரை ஒரு பிஸ்னஸ்குள்ளே நம்ம இப்போ புதுசாக ஒரு ஆளை வந்து பிஸ்னஸ்குள்ளே பார்ட்னராக என்டர் ஆகுறாரு அப்படின்னா அவங்களுக்கான என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு,
அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டியூரேஷன் வரைக்கும் பார்ட்னராக இருக்க விரும்புகிறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அட்மிஷன் ஆஃப் தி பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து அந்த பர்சன் வந்து பார்ட்னராக இருக்க முடியாது, ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுருக்கலாம். அடுத்தது எக்ஸ்பல்ஷன் ஆஃப் எ பார்ட்னர். இன்கேஸ் அவர் ஏதாவது ஒரு மிஸ்ஃப்ராடுலன்ட்டு ஃப்ராட் தனம் ஏதாவது பண்ணியிருந்தாரு செஞ்சுட்டாருன்னா இமீடியட்டாக வந்து அவர் அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து தூக்கலாம். ஸோ அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்னரும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க, அதுதான் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம். ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதற்கேற்ப அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒரே மாதிரியான வட்டி விகிதம் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ யார் ஒருத்தர் வந்து கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதற்கேற்ப அவங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கப்படும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னால் பிஸ்னஸ்லேருந்து தன்னுடைய பர்சனல் யூஸ்க்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கிட்டேருந்து, தட் இஸ் அந்த பார்ட்னர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வந்து இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம்னா என்ன? டிஸ்சொல்யூஷன்னா வைண்ட் அப் பண்ணுறது. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து எதுக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் பார்ட்னர்ஷிப். அந்த பிஸ்னஸையே வந்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து டிஸ்சொல்யூஷன் டிசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பிஸ்னஸை வந்து ஏதாவது லாஸில் போச்சுன்னாலோ இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பிஸ்னஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க வந்து அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு அந்த பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே அந்த என்னென்ன காரணங்களுக்காகலாம் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்லேயே வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அதாவது எல்லா பார்ட்னரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண முடியும். இல்லை இவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் பாலிசிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, சட்டப்பூர்வமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த பிஸ்னஸை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் வந்து இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னும் பொழுது அந்த சர்டன் பீரியடுக்கு மேலே அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க எடுத்து நடத்த மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து யாராவது ஒரு பார்ட்னர் வந்து இறந்துட்டாங்க செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணலாம், இல்லை கண்டினியூ பண்ணுறதும் செய்யலாம். அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தேர் ஆடிட்டிங். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது கணக்கு வழக்குகள் அப்படின்றது வந்து உண்மைத்தன்மை உள்ளதாக இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் சரி, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக அக்கௌண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆடிட்டர் மூலியமாக அதை வந்து ஆடிட்டிங் செய்யப்பட்டிருக்கணும். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் எவிடன்ஸ் ப்ரூஃபோட வந்து எல்லா விஷயங்களும் காட்டப்பட்டு கணக்கு வழக்கு எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து யார் ஆடிட்டராக இருப்பாங்க அப்படின்றத வந்து எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும்.
அடுத்தது மெத்தட் ஆஃப் சால்விங் டிஸ்பியூட்ஸ்னால் என்ன, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வர்றது சகஜம்தான். ஸோ அந்த டிஸ்பியூட் அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எந்தெந்த மெத்தடாலஜியில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட்னர் மூலிமா ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், இல்லை பேச்சுவார்த்தைகள் மூலமாக சால்வ் பண்ணலாம், இல்லை 2-3 பேர் ஒரு மத்தியஸ்த மாதிரி வச்சு அவங்க மூலிமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ என்னென்ன மெத்தடாலஜியில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கூட அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இது பொதுவாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்க வேண்டிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.